Welcome to Prasa Comfort Zone. This video is sponsored by Educast. இவங்க எக்ஸ்பர்ட் மென்டார்ஸை வச்சு மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் ஜிஎஸ்டி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைவ் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓகே, ஃபைனலாக வந்து எல்லா தியரிக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த சாங் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சாங்கில் வந்து நிறைய டீ கோடிங் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் கிளாஸ் மூலிமா சூப்பர் ஸ்டாரோட இது வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னப்பா இருக்குது, எல்லா படத்துலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு தானே இருப்பார், அப்போ இதில் மட்டும் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா 4 ஷேடோ அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சூப்பர் ஸ்டாரோட லுக்கை வந்து இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கப்பல் காட்டுறாங்க. அந்த கப்பலில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கூலிங் கிளாஸை வந்து காட்டி அப்படியே சூப்பர் ஸ்டார் வந்து ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரோலக்ஸ் கத்தி காமிக்கிறாங்க. ஸோ ரோலக்ஸ் கத்தி இன்னும் பார்த்தோன்னே நீங்கள் வந்து எல்சியூக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எல்சியூக்குள்ளே இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்சியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து நம்ம பின்னாடி பேசலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கடத்தல் வேலை தான் பார்க்குறாங்க. யாருமே வந்து கூலி வேலை பார்க்குற மாதிரி தெரியல. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசப்ஷன் மாதிரி நடக்குது, ஒரு மேரேஜ் மாதிரி நடக்குதோ என்னமோ தெரியல. ஸோ அதில் வந்து பூஜா ஹெக்டே வந்து ஒரு செலிப்ரிட்டியாக வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்குது, அப்படின்னு தான் தெரியுது. ஸோ எல்லா பொசிஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே தான் இருக்காங்க. ஸோ எல்லா பொசிஷன்லையுமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே லக அப்படின்னு சொல்லிட்டு சாங் வரது மட்டும்தான், பீட் வரது மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாங்க சொன்ன மாதிரி கப்பலில் வந்து ரிசப்ஷன் நடக்குது. அந்த ரிசப்ஷனில் பூஜா ஹெக்டே வந்து இருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி கார்டு இருக்காங்க. அந்த பாடி கார்டு நடுவில் ஒரு மேம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மோனிகா வந்து டான்ஸ் ஆடும்போது அவங்க சேர் அப் பண்ணுற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்திங்கன்னா ஷோபி நன் இருக்காருல்ல, அவர் பக்கத்தில் அவருக்கு ரைட் சைடில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கைதி படத்தில் ஒரு ஜெனியூனான போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ அவர் வந்து செத்துருவார். ஸோ அதனால் எல்சியூ இருக்காது. அதே மாதிரி கைதி படத்துலேயே வில்லனாக வருவார். அவர் வந்து ஷோபினனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டில் வச்சு பார்த்திங்கன்னா அப்போ ரோலெக்ஸ் வந்து கத்தி இருக்குது, அப்போ ரோலெக்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சான்சஸ் இல்லை. எனக்கு கத்தியை பார்த்தோன்னே நம்ம ரோலெக்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. மேபி வந்து அதை சும்மா ஒரு இதுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் ஷோபனன் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ஷோபனன் மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து சாங் ஃபுல்லாமே காமிச்சிருப்பார். ஸோ சாங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோபனன் தான் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படி தான் இல்லை. கிங்பின் அவங்க தான் வந்து இதில் மெயினு. அவங்க கிங்பினை வச்சு தான் தங்க கடத்தலே பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிங்பின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து தங்க கடத்தல் அதுதான் கண்டிப்பாக இருக்கும். கீழே இருக்கே அது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பிளர் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து கடைசியில் HAI அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதை எடுத்துன்னு போய் கூகுளில் போட்டால் அது வந்து ஒரு நார்மலாக கண்டெய்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, நான் வந்து ஃபுல்லாக என்னென்னமோ யோசித்தேன், இது எல்சியூக்குள்ளே வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து சிம்பிளாக வந்து அது ஒரு கண்டெய்னரு, அது இது பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. இந்த பாட்டு ஃபுல்லாமே ஃப்ரேம் பார்த்திங்கன்னா செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணுமே. ஸோ ஷோபினன் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக தான் இருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லையும் பார்த்திங்கன்னா ஷோபினன் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக தான் இருக்காங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது வந்து பிரச்சனை எதனா நடந்துச்சுன்னா நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி சீரியஸாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து கடத்திட்டு போகிறாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அது எதுவும் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். ஸோ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே அங்கே போகிறாங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறாங்க. அந்தளவுக்கு சாங் வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது, ஸ்பீடாக. ஸோ இதில் பூஜா ஹெக்டேயோட டான்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான நிறையா வந்து பூஜா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற இடம்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த சாங் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
இந்த ரிசப்ஷனில் நடக்கிற ஸ்டோரியில் இந்த சாங் வந்து எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகிருக்கு இந்த மூவியில் அப்படின்றது மெயினாக இருக்கும். ஸோ இந்த சாங்கில் வந்து பூஜா ஹெக்டே வந்து எனர்ஜெட்டிக்காகவும் சாமிங்காகவும் நல்லா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு, அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு டான்ஸிங்க்கு. அதனால் வந்து எல்லா ஸ்டெப்புமே வந்து யூனிக்காக இருந்தாலும் எல்லா ஸ்டெப்புமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாலும் எல்லாமே வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு இது. ஸோ இந்த சாங்கை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா? இந்த சாங்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க 10க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்சியூக்குள்ளே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எல்சியூக்குள்ளே வருமானதை தாண்டி இப்போது கூலியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்லேருந்து எல்லாருமே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம எல்சியூக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணி அரைச்சி ஊற்றினா அது வந்து நல்லா வருமானன்றதே டவுட் தான். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வைக்கணும். ஸோ இந்த சோபனன் பக்கத்தில் இருக்க 2 பேர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து எல்சியூக்குள்ளே வராது அப்படின்றது தெரியும். பட் என்ன தான் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது எல்சியூ இல்லை ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிம் தான். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஒன் ஃபிலிமை எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் முக்கியமான இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு